பஞ்சாங்கம் நவம்பர் 8, 2025 8/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 10:03 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி காலை 7:34 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சூரியன் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 11:15 சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால காலை 11:15 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 11:15 AM மேலே விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா 9 வார்த்தை பேசுவீங்க. அடுத்தவங்க கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு, கேள்விகளுக்கு அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இன்றைக்கி நீங்கள் யாருக்கிட்டையும் பெருசாக சண்டை போட மாட்டீங்க. அதிகமான புலம்பல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். மொத்தத்தில் இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுனால சில புலம்பல்கள் அதிகரித்தாலும் அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டீங்க. அதுவும் குறிப்பாக 11:30 மணிக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதோ ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேர்வைக்கும் ஒரு தங்க காசுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 500 ரூபா நோட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமான வார்த்தை விரயங்கள் இருக்குது. உங்களை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து உங்களுடைய ரகசியங்களை காப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு காத்துருக்கு. வேலை விஷயமாக, படிப்பு விஷயமாக, குழந்தை விஷயமாக நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் அரசாங்க குறுக்கீடுகள், அரசாங்க தடைகள் இருந்ததுன்னா அதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் விரையாதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயின் பார்வையிலையும் சனியின் பார்வையிலையும் மனச்சலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்களாக செயற்கையாக தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்திப்பீங்க. உங்கள் மனசில் இருக்க குரோதத்தையும் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பீங்க. குறிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம், குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தினர், அடுத்தவங்க பண்ணுற தப்பு உங்கள் மனசில் எரிமலையாக இருக்குது. ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். இன்று காலை 11:15 மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறது ஒரு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு வருமானம் சம்பந்தமாக நீங்கள் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில் வீண் பேச்சுக்களால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பீங்க.
வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் அனாவசிய பிரச்சனை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அனாவசிய வார்த்தை விரயங்கள், பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுக்கு யார் பார்ட்னராக இருக்காங்களோ, அதாவது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள், ஒன்றா உங்களுடைய தாய் தந்தையர், இல்லாட்டி உங்களுடைய கணவன் மனைவி, இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகள், இப்படி யாராவது ஒருத்தர் உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில சமயம் கை நீட்டி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இன்று அடுத்தவர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 11 மணி வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் 11 மணி 15 நிமிடங்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது புலம்பல்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இன்னைக்கு முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துறதுனால அவர்களின் மனஸ்தாபத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசிக்கு விரயஸ்தானத்தில் லாபாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால கடன் அடைபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சின்ன சின்ன கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். அதனால் செலவுகள் ஏற்படும். ஆனால் பெரிய கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய தொழில் ரீதியான கடன், 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், நிலம், வீடு, மனை சார்ந்த முதலீடுகளால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் கடன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான, வெளியூர் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிதானத்துடன் செயல்படுங்கள். ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமாக இருக்குது, ஆனால் செயல்பாடுகளில் பதட்டம் தெரிகிறது. அதனால் உங்களுடைய எதிரிகளுக்கு அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கோ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது இந்த விஷ ஜந்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது வண்டி வாகன வகைகளிலோ உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதரான இடங்களுக்கு போவதை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். காலை 11 மணிக்கு மேலே உங்கள் மனசில் ஒரு விதமான குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். எதிரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதுவும் 11 மணி வரைக்கும் கவலையாக இருக்கும். நமக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை ஆக போதோ தெரில, வேலை இருக்குமா இருக்காதா, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் 11 மணி 15 நிமிடங்களுக்கு எந்த எதிரியால் நீங்கள் பயந்தீங்களோ அதே எதிரி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். கடக ராசிநாதன் லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு காலை 11 மணி 15 நிமிடம் வரை ஆதாயம் ஏற்படும். பதவி, படிப்பு, வியாபாரம், உடன்பிறப்புகள் போன்ற விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11 மணி 15 நிமிடங்களுக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால மனசில் எண்ணங்களால் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய தைரியம் கூட உங்களை விட்டு செல்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நிதானத்துடன் செயல்பட்டு மனதைரியத்தை விடாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. தைரியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உத்வேகத்தோடு செயல்படணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. ஆனால் இன்றைக்கி 11 மணிக்கு மேலே உங்களுடைய விஷயங்களில் அடுத்தவங்க அட்வைஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதற்கான முதலீடுகளால்
வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு முன்னேற்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று காலை 11 மணிக்கு மேல செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான செய்திகள், உறவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்கு சார்ந்த விஷயங்கள் இன்று செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த லீகல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, போலீஸ் கேஸு இல்லை, எந்த விதமான வழக்காக இருந்தாலும் சரி, எந்த விதமான பேச்சுவார்த்தையாலும் சரி இருந்தாலும் சரி, மத்தியஸ்தமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் சில கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். சிம்ம ராசி. 10ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயின் பார்வையில் இருக்கார். அதனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் அதிகம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீடு, மனை, ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த நிதானமான செயல்பாடுகளினால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உடன்பிறப்புகள் சார்ந்த வழக்கு இல்லை பங்காளிகள் சார்ந்த வழக்காக இருந்தால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்படுவீங்க. அது அலைச்சலை ஏற்படுத்தும். இன்று அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதிகமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. மதியம் காலை 11 மணி 15 நிமிடங்களுக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வர சந்திரன் எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை, ஆனால் அவர் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று பதட்டமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வியாபார விஷயமா நீங்கள் அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்க கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய எதிரிகள் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்ப எதிரிகளால் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காலை 11 மணிக்கு மேலே மனசில் ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 11 மணி வரைக்கும் வேலை விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 11 மணி 15 நிமிடங்களுக்கு சந்திரன் தேய்பிறை சந்திரனா லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று முன்கோபம் அதிகரிக்கும். தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுற மாதிரி சில சூழ்நிலை வருது. வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தந்தையின் கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர் அடிக்க மாட்டாருங்க, ஆனால் அவர் பேச்சை தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். மனஸ்தாபத்தை விட்டொழிப்பது நல்லது. அதே சமயம் உங்களுக்கும் மனசளவில் இருந்த பயம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றம் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய வேலை அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். இன்னைக்கு காலையிலேருந்தே ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்த மாதிரி ஒரு குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். பதட்டமான சூழ்நிலை மட்டும் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க கிட்ட, குறிப்பாக தந்தையிடமோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளிடமோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. இது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலை அல்லது படிப்பு அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கூட ஒர்க் பண்ணுறவங்களால தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சுமாரான நாள். உங்களுடைய மேல் படிப்பு அல்லது உங்களுடைய வேலை விஷயமா பிரயாணம் ஏதாவது இருந்துன்னா அது செலவுகளை கொடுக்கும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அறிவுரைகள் அல்லது ஆலோசனைகளை தாயார் கேட்டு அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசில் ஒரு விதமான பாரம் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய தேடல், நான் யார் அப்படிங்கிற தேடலுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தும்.
ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்வதற்கோ வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக பங்காளி சண்டை, பங்காளி வழக்கு, பங்காளி சொத்து பிரிக்கிறது, இதில் எல்லாம் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பங்காளிகள் விஷயத்தில் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணினாலும் நல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க. அவங்கக்கிட்ட அவ்வளோ நேரம் ஒரு நாள் முழுக்க உட்காந்து 24 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசுவீங்க. ஒரு நாள் முழுக்க பேசுவீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பாங்கிற கதையாக மறுபடியும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செயல்படுவாங்க. அதனால் உங்களுடைய பங்காளிகள் மீது மன வருத்தம், முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். துலாம் ராசி, இன்று காலை 11:15 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். 11:15 AM வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது உங்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது குழப்பம்னா நிலையற்ற தடுமாற்றமான சூழ்நிலை, டெசிஷன் மேக்கிங்கில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அலுவல் ரீதியாக ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். இதை பண்ணலாமா வேண்டாமான்ட்டு 10 பேர்த்துக்கிட்ட அட்வைஸ் கேட்பீங்க. 10 பேர்த்துக்கிட்ட அட்வைஸ் கேட்டும் 11வது ஆளாக சொல்லக்கூடிய குழப்பம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். கௌரவம், பதவி, மரியாதை போன்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு நல்லவங்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார்கள். இனிமேல் அவங்கள நம்பக்கூடாதுங்கிற தெளிவை கொடுப்பாங்க. அதே சமயம் வேலை சம்பந்தமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துருக்கு. அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும். அதாவது வேலை விஷயத்தில் மட்டும் இல்லை, குடும்ப விஷயத்திலும் உங்களுடைய வார்த்தை விஷயத்திலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய காரியங்களும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் தடுமாற்றம் இருக்கும். கடந்த கால நினைவலைகள் உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவுகளை நினைத்து அந்த நினைவலைகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி ஒரு மாதிரி க்ளூமி ஃபீலாக இருப்பீங்க. அதாவது மூட் அவுட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட என்ன பேசினாலும் எரிச்சலான வார்த்தைகளை பேசி சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நிதானம் தவறும் சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் காலை 11:15 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்களுக்கு 11:15 AMலேருந்து சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் எதிராளிகளுக்கு தான் பாதிப்பு. அதனால் கொஞ்சம் எதிராளிகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். அதனால் கொஞ்சம் சில பேர்த்துக்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை 11 மணி வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்களால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 11:15 மேலே உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரித்தன்மையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. காலை 11:15 சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறார் 8ஆம் இடத்துக்கு. அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பேசக்கூடிய கிண்டல் கேலி வார்த்தைகளே உங்களுக்கு யமனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு விபரீத வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஒரு நல்ல விஷயம், 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு. அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் அதிகார வார்த்தைகளாக இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல சில பேர்த்துக்கு சிக்கலை ஏற்படுத்துவீங்க. உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு
பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனாலும் இன்று அடுத்தவர்கள் விஷயத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11:15 வரை, காலை 11:15 வரை சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே புரிதல் உங்களுக்கு விபரீதமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக சங்கடங்களை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் கடந்த காலத்தில் உதவி செஞ்ச நபர்களை இப்பொழுது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். தனுசு ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு அடுத்தவங்களுக்காக, நட்புகளுக்காக, சக பணியாளர்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அவங்களுடைய தேவைக்காக, அதாவது ஒன்று அவங்க கடன், அவங்க ஆரோக்கிய பிரச்சனை அல்லது அவங்களுடைய லீகல் பிரச்சனைகளுக்காக நீங்கள் இழுத்து போட்டு வேலை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு இன்றைக்கி எக்காரணத்தை கொண்டும் ஷூரிட்டி கையெழுத்து போட்டுறாதீங்க. அதே சமயம் யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்காதீங்க, உங்கள் பணத்தை கொடுங்க. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில், நட்புகள் வகையில் நீங்கள் செய்யக்கூடிய கடன் உதவிகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு நல்ல பேரும் வராது. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுடைய நட்பு வகையில் இருந்தவங்களுக்கு கடன் உதவிகள் கொடுத்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் இல்லது கடந்த காலத்தில் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்குண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கும் செலவுகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், கூட ஒர்க் பண்ணுறவங்க சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த உதவி செஞ்சாலும் உங்களுக்கு எதிர்மறையான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக்ஸ்டு குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில், மேலதிகாரிகள் வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரிகளுக்கு இன்று அரசாங்க ரீதியான தடைகள் விலகும். ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண விவகாரங்களினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் இன்னைக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் இல்லாட்டி கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகும். கடன்காரங்கக்கிட்ட இன்றைக்கி கெட்ட பெயர் வாங்கிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது உங்களுக்கு பண விரயம், பொருள் விரயம், நேர விரயம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். கடந்த காலத்தில் உதவி செஞ்சவங்கக்கிட்ட இந்த காலத்தில், அதுவும் இந்த வாரத்தில் நீங்கள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 4 நாளுக்குள்ளார, 5 நாளுக்குள்ளார உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுற மாதிரி இருக்கும். சில தவறான விஷயங்களை செய்து மாட்டிக்கிற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இன்னைக்கு பதட்டம் அதிகரிக்கும். குழந்தைங்க கூட நீங்கள் என்ன பேசினாலும் சரி அவங்க ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவாங்க. வியாபாரிகளுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய்ட்டு கடன் வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் யாருக்கிட்ட போகக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்கக்கிட்டே கையேந்துற மாதிரி சூழ்நிலை வருகின்ற தடுமாற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தடுமாற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிறதுனால மனசில் தடுமாற்றம் ஏற்படும். வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே நீங்கள் புலம்புறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் காரணமாக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு என்ன பேசினாலும் சரி நீங்கள் பேசுறது எதிர்மறையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனாவசிய பிரச்சனைகள், குடும்பத்தில் உங்களுடைய தாயாருடன் மனஸ்தாபம், அப்படி இல்லை அப்படின்னா மூத்த சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அது தேய்பிறை சந்திரன். அதனால் இன்னைக்கு
ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். வியாபார விஷயத்தில் அலைச்சல் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக உங்கள் வியாபாரத்துக்காக நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் இன்னைக்கு அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கடைசி நேரத்தில் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயம், உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். திடீர் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. உங்களுடைய வேலையை விட்டுட்டு திடீர்னு பேப்பரை போடுறேன், திடீர்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிப்பீங்க. ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லாமல், ப்ரிலிமினரி வேலை இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். அதிகமான முதலீடுகளால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு, மனை, வண்டி, வாகனம் இது சம்பந்தமான அடமான பத்திரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. யாராவது கேட்குறாளேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சொத்து உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தடுமாற்றமான செயல்பாடுகள் தவறுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். குழந்தைகள் இன்னைக்கு அனாவசியமாக உங்ககிட்ட வம்பிழுப்பாங்க. அவங்க விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் தேவையற்ற வருமானத்தின் காரணமாக தடுமாற்றம் ஏற்பட்டு சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். வியாபார விஷயமா நீங்கள் அதிகமான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மீன ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் இருக்கும், அலைச்சல் இருக்கும், வேலை சம்பந்தமாக சில குழப்பம் இருக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் மாற்றத்தை செய்வதற்கு முயல்வீர்கள். மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மரியாதை, சுயமரியாதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் காப்பாற்றி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். காலை 11 மணிக்கு மேலே குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருந்தது. இப்போ அது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்காக சில பேர் தவறான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ பெரிய பங்காற்றி சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் அரசாங்க ரீதியாக எடுத்த முயற்சிகளில் கூட தோல்விகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் மன உளைச்சல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி ஓரளவுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.